சமூக நீதி குறித்து பேச முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாடியுள்ளார். ஆரணி தொகுதி பாமக வேட்பாளர் கணேஷ்குமாருக்கு ஆதரவாக செஞ்சியில் நேற்றிரவு நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டார். கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க குரல் கொடுக்கும் ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிதான் என்று கூறினார். திமுக, அதிமுக ஆகிய இரண்டு திராவிட கட்சிகளும் சமூக நீதிக்கு எதிரானவை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 2 ஆண்டுகளாகியும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்காத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சமூக நீதி குறித்து பேச தகுதி இல்லை என்றும் அவர் சாடினார். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் தெரியாது, மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒன்றும் தெரியாது. சமூக நீதி பத்தி தெரியாது, இடஒதுக்கீடு பத்தி தெரியாது, நீர் மேலாண்மை பத்தி தெரியாது. ஆக மொத்தம் எதுவுமே தெரியாது. நான் இது ஆணவத்தில் சொல்லுவேன். நான் எனக்கு ஆதங்கத்தில் சொல்றேன். நான் என்ன ஆதங்கம்? என் தமிழ்நாடு நல்லா இருக்கணும், என் மக்கள் நல்லா இருக்கணும், என் இளைஞர்கள் நல்லா இருக்கணும். அந்த ஆதங்கத்தில் தான் நான் சொல்றேன். நான் அவ்வளவு திட்டங்கள் நாங்கள் வச்சிருக்கிறோம். உங்களுக்கு முதலமைச்சர் சட்ட போராட்டம் நடத்தி வண்டிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பாரு. எதுக்கு சட்ட போராட்டம்? உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து 2 ஆண்டுகள் ஆகிறது. 2 ஆண்டுகளத்துல உச்சநீதிமன்றம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தெளிவா சொல்லிட்டாங்க, என்னன்னு, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தரவுகளை சேகரித்து கொடுங்கள், நியாயப்படுத்தி கொடுங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு நீ என்ன சட்ட போராட்டம் பண்ண போற? தமிழகம் முழுவதும் மதுக்கடைகளை திறந்து மக்களை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கியதுதான் திமுக, அதிமுக ஆகிய 2 திராவிட கட்சிகள் என்றும் குற்றம் சாட்டிய அவர், தற்போது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து விட்டதாகவும் சாடினார். எதிர்கால தலைமுறையை பற்றி கவலைப்படாமல் கோடிக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை திமுக அரசு சீரழித்து வருவதாகவும் அவர் சாடினார். 57 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை திமுக, அதிமுக, திமுக, அதிமுக மாத்தி 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 வாக்களிச்சு, நீங்க எல்லாம் வாக்களிச்சு அவங்க ஆட்சி செய்து தமிழ்நாட்டை சின்ன பின்னமாக்கிட்டாங்க. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கின கட்சி 2 கட்சியும். இந்த குடிப்பழக்கத்தை விட இன்னும் மோசமான ஒரு பழக்கம் இப்போ நிலுவையில் இருக்கு தமிழ்நாட்டில். என்னது? போதைப் பொருள். போதைப் பொருள் இது எங்க பார்த்தாலும் வித்துட்டு இருக்கிறானுங்க. குடிச்சா கூட வீட்டுக்கு வந்தா தெரியும், குடிச்சிட்டு வந்திருக்கிறான், நாத்தடிக்கும். ஆனா இந்த போதைப் பொருள் பயன்படுத்துறான் பாரு, ஊசி, பவுடர் எல்லாம், அது யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அந்த 1 வருஷத்துக்குள்ள அவனை மீட்டெடுக்க முடியாது. முடிஞ்சு போச்சு, அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதுதான் இப்ப தெரு தெருவா, வீதி வீதியா, கல்லூரி கல்லூரியா, பள்ளிக்கூடத்துல வாசல்ல வித்துட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் கண்டுக்கவே மாட்டுது. முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. படித்த திறமையான வேட்பாளரான கணேஷ்குமாருக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி கேட்டுக்கொண்டார்.